ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். இதாங்க இன்னைக்கான பழமொழி. ஆபத்தில் உதவாத நண்பனை நம்ம எப்போவுமே நம்பக்கூடாது. இதுதான் பழமொழி. வாங்க கதை என்னங்கிறத பார்க்கலாம். அழகே அழகே எதுவும் அழகே. ஊரில் 2 நண்பர்கள் இருக்காங்க, ராஜா, செல்வம். 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இந்த ராஜா செல்வங்கிறவங்க 2 பேருமே ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. கல்லூரியில் படிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே தான் நடந்து அடுத்த ஊருக்கு அவங்க போகணும். இப்படி இருக்கையில் 2 பேரும் டெய்லியும் காலையில் நடந்து போவாங்க, சாயங்காலம் நடந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஊர் கிராமம்ல, மலைப்பகுதியில் நடந்து வரும்போது மிருகங்கள் தொல்லை தாங்க முடியாதனால சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் கல்லூரி முடிய தாமதமாகுது. 2 பேரும் வர்றதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. இப்போது 2 பேரும் காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டுருக்க வழியில் ஒரு கரடி 2 பேரையும் வழி மறிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, வேகமாக ஓடி போய் மரத்தில் ஏறிட்டான். செல்வத்துக்கு மரம் ஏற தெரியாது. இதே ரொம்பவே செல்வத்துக்கு பயத்தை கொடுத்துச்சு. ராஜாவை பார்த்தா ராஜா வேகமாக ஓடி போய் மரத்தில் ஏறி வந்து தப்பிச்சுக்கிட்டான். செல்வத்துக்கு அப்போ அவங்க அம்மா சொன்ன கதை ஞாபகம் வருது. கரடி செத்த ஒரு பொருளை சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறான்னா, செல்வம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கீழே அப்படியே படுத்துக்கிறான். படுத்தோடனே கரடி பக்கத்தில் வருது. பக்கத்தில் செல்வத்தை மோந்து பார்க்குது. செல்வம் மோந்து பார்க்கும்போது அப்படியே அவன் மூச்சை அடக்கி வச்சுக்கிட்டான். இதனால் என்ன செஞ்சிச்சுன்னா, கரடி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, செத்ததை தான் சாப்பிடாதுல கரடி, அதனால் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கரடி போயிடுச்சு. கரடி போன கொஞ்ச நேரம் கழித்து ராஜா மரத்துலேருந்து இறங்கி கீழே வரான். கீழே ஏய் செல்வம், கரடி என்னடா அவன் காதில் சொன்னிச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு செல்வம் சொல்கிறான், ஆபத்தில் உதவாத நண்பனை எப்போதும் நம்பாதன்னு சொல்லி கரடி என் காதில் சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அந்த இடத்துல ரொம்பவே மன வருத்தத்தோடையும் ராஜா வெக்கத்துலையும் தலையை குனிஞ்சிட்டு தனித்தனியே நடந்து வராங்க. ராஜா மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது எல்லாமே, ஐயோ நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம இந்த தனியாக நம்ம நண்பனை விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் மனசில் நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்து மட்டும்தான் நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போதும் நமக்கு உதவுமா அப்படின்னு சொல்லி 2 பேர் மனசுக்குள்ளேயும் வெவ்வேறு ஒரு எண்ணங்கள் தோன்றிக்கிட்டு இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போ வரைக்கும் ஏதாவது தனக்கு உதவுறவங்க நம்ம எதிர்பார்ப்போடு பழகக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம கூட துணை நிற்கிற ஒரு உறவு தான் நமக்கு எப்பவுமே உண்மையான உறவாக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பழமொழியில் பார்க்கலாம்.